இன்னைக்கு ஸ்பெஷல் ஆம்லேட் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 முட்டையை உடச்சி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நான் தோசை தவா எடுத்துக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இந்த ஆம்லேட் மாதிரி போட்டு எண்ணெய் நல்லா ஊற்றி 2 பக்கமும் சுட்டு சின்ன சின்னதாக வெட்டி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு வானொலியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, சின்ன சின்னதாக வெட்டின 2 வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இடிச்ச இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் 2 தக்காளி சின்ன சின்னதாக வெட்டினதை போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு அதை மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சிடுறேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் குழம்பு தூள் போட்டுக்கிறேன். சப்போஸ் குழம்பு தூள் இல்லைன்னா மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்து போட்டுக்கலாம். மசாலா நல்லா பரட்டினதுக்கப்புறம் புளி தண்ணியோ இல்லை வெறும் தண்ணியோ ஊற்றி நல்லா சுண்ட வந்ததுக்கப்புறம் இந்த ஆம்லேட் பீசஸை நீங்கள் உள்ளே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். டிஃப்ரெண்டான டெக்ஸ்சரில் இந்த ஆம்லேட் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.